குறிப்பிட்டீங்க. காலம் கொடுக்குற கடைசி வாய்ப்புன்னு. இல்ல அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கா சார்? வயசு இருக்குது. வயசு இருக்கிற எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்காதவன் கடைசி வரை தலைவன் ஆகவே முடியாது. வைக்க விட பெரிய பேச்சாளர் தமிழகத்துல பார்க்க முடியுமா நீங்க? எப்பேற்பட்ட பேச்சாளர். திமுகவுக்கு வெர்டிக்கல் ஸ்பிரிட் கொடுத்தவர். இன்று அவருடைய நிலைமை என்ன? யாராவது கனவு நினைச்சு பார்த்திருப்போமா? நான்லாம் வைகோனுடைய தீவிர அந்த தமிழ் பேச்சுக்கு அடிமை. நான்லாம் ஷனாய் நகர்ல ஒரு மீட்டிங் பண்ணும்பொழுது 11:30 மணி 12 மணிக்கு மீட்டிங். அப்பெல்லாம் டைம் லிமிட் கிடையாது. கடைசி அந்த அவருடைய வேட்பாளரை பேர் அறிவிக்கிறார். சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் அவன் கோவில்பட்டியில் அவங்க ஊர்ல சொல்றாரு. அவர் நாளை எல்லாருமே ஷாக். என்ன ஆனும் ஷாக். அந்த மீட்டிங்ல அவர் பேசின பேச்சுலாம் இன்னைக்கும் காதுல ஒலிக்குது. அப்படிப்பட்ட வைகோ இன்னைக்கு தலைவரா இருக்கிறாரா? அந்த நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாது. அதனால வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்பவன் தலைவன் ஆகிறான். 5ஆம் நிலையில் 5 தலைவர்கள் கூட இல்லாத கருணாநிதி தலைவரானார்ல, அதுதான் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவன். இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்துருவார்.